அர்மேஸ் வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு டேங்க்கான ஒரு ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். குட்டி பொண்ணுன்றவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன் ஷாட்டோட நேம் வந்து என்னதுன்னா மேரிட் வித் மை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். சரி வாங்க இப்போ நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. பிகாஸ் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு காலேஜ் ஃபஸ்ட் டே. உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள தேடி டைம் ஆச்சுன்னு அப்படின்ற மாதிரி நீங்களும் அம்மாவுக்கு வந்துட்டு பாய் சொல்லிவிட்டு போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட் கூட. அப்படியே போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறா, ஓயன் சொல்லு, நீ இது வரைக்கும் கமிட் ஆனது கிடையாது இல்லையா? ஆமாம் ஆமாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிங்கிள் பொண்ணாகவே வாழ்ந்துட்டேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்கள் ஃப்ரெண்டு, எனக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை வேணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் என்ன பாரு, 40+ பிரேக்கப்பெல்லாம் தாங்கிட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்கான உமனாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு அவளை அப்படி மேலும் கீழே பார்த்துட்டு சரிவா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போது ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. காலேஜ்னாலே ரேகிங் தானே. அதில் வந்துட்டு யாரெல்லாம் இருக்காங்கன்னா டேங், ஜின், ஜேகே, அப்புறம் யோன்ஜன், ஃபெலிக்ஸ், அவங்கெல்லாம் வந்துட்டு ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா ஜூனியர்ஸ் எல்லாம் பிடிச்சி ரேகிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க, அதில் வந்துட்டு டேங் இருக்கான். டேங் வந்துட்டு என்னென்னு தெரியல, உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அப்படின்னா இது வரைக்கும் யாரையும் பிடிச்சதில்ல. அது மாதிரி அப்படி நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்துட்டு போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்ன ஓயன் சைட் அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி. அப்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவங்க ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு எப்படி அவங்கள பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு வாயால் சொன்னாலும் உங்கள் மனசளவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு போகும்போது திரும்பி பார்த்துட்டு போகிறீங்க. அப்படின்னா ஏன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹேண்ட்ஸமாக இருக்கான், அப்புறம் வந்துட்டு ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவன் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் அப்படி அந்த ரேகிங்க்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தனி ஒரு இடத்துல இருக்கான். நீங்கள் வந்துட்டு காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ண ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஃபுல்லாக டேங்க தான் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி சைட் அடிக்கிறது பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லியிருப்பீங்க, எனக்கு பிடிச்சிருக்குடி அப்படின்ற மாதிரி. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்கிட்ட யாரோ சொன்னாங்க, சே எனக்கெல்லாம் பிடிக்கல, எனக்காவது ரேகிங் பண்ணுறவங்கள பிடிக்கிறதாவது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு பெருமை பீத்திட்டு திரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு அப்படி குனிஞ்சிட்டு அப்படி சிரிக்கிறீங்களா? ஒன்று சிரிக்காத, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீ வந்துட்டு எதுவுமே பண்ண வேணாம், நீ வந்துட்டு எங்கள் வீட்டில் போட்டு கொடுக்காம இருந்தால் மட்டும் போதும். என்னென்னா நீ என்ன சொன்னாலுமே எங்கள் அம்மா நம்பிடுவாங்க. ஸோ நீ வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் லவ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் நீ சொல்லிடு, இல்லைம்மா அவள் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் வந்துட்டு பையங்களை வந்துட்டு ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் நீ அடித்து விட்டுறணும். இதுதான் நீ எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வந்துட்டு சோயா சொல்கிறா, வேணும்னா நீ யாரையும் லவ் பண்ணலைன்னு சொல்லலாம், பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு சொன்னி அதெல்லாம் தாங்கிக்க முடியலை. ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ வேணும்னா லவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்களும் ஏம்மா தாய், நீ அதை மட்டும் சொன்னாலே எனக்கு நல்லது தான், சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் கிளாஸ் போகிறீங்க, அவள் வந்துட்டு அவளோட கிளாஸ் போகிறான். அப்படி இருக்கும்போது ஒன் டே நீங்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே டேயை பார்த்துருப்பீங்க, பட் டே காணாது. அதாவது இப்போது ஒரு 2 month கிட்ட ஆகிருக்கும். ஸோ 2 month ஃபுல்லாகவே டே தான் நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க, வருவீங்க, அவனை பார்த்துட்டு தான் சாப்பிட போவீங்க, அந்த மாதிரியெல்லாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்க்கும்போது அவனை காணோம். நீங்களும் ஒரு சோகமாக அப்படி கேண்டீனில் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. கேண்டீனில் வந்துட்டு யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ டேங் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சீட்டில் இருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படி பார்க்கும்போது, உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து என் கண்ணு முன்னாடி நீ எப்போவும் இருக்க. இன்ஃபேக்ட் வீட்டில் போனால் கூட என் வீட்டில் நான் இருக்கிறதுக்கு முன்னாடி நீ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ கூட நான் சாப்பிட்டுட்ருக்கேன், நீ என் முன்னாடி இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே தலையை குனிச்சு வச்சுட்டு அப்படி சோகமாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் டேயை பார்க்கல. ஸோ அந்த சோகத்தில் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டேங் வந்து கேட்குறான், என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு ஆமாம், அப்படின்னு பிடிக்காமையா டெய்லியும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு தோணும் ஃப்ரெண்டில் இருக்கிற மாதிரியெல்லாம், பட் பேசுகிற மாதிரியெல்லாம் தோணாது. ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு டே ஆமாம் நான் தான், என்ன ஏதோ 2 month ஃபாலோ பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், அது
உங்களே இல்லை டே, நான் வேறு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டேன்னு ஒரு பையன் உண்டு, அவன் நினச்சி சொல்லிட்டேன். எப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பையன் இதே காலேஜில் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிற ஒரு ரேகிங் கூட்டத்தில் இருக்கிற ஒரு மெம்பரா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படி மொட்டையாக பார்க்குறீங்க. அப்படியே மொட்டை கண் முழிச்சிச்சு. அப்போது எனக்கு தெரியும் நீ வந்துட்டு தினமுமே சேட்டை அடிக்கிற, என்ன லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் லவ் பண்ணுறேன், ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறியா, ட்ரூவாக இருப்பியா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறான். அவனே ப்ராமிஸாக இது வரைக்கும் நான் யாரையுமே டேட் பண்ணதில்லை கிடைக்குமா, நீங்கள் தான் என்னோடய ஃபஸ்ட் லவ் யாராச்சும் விட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி சொல்லும்போது டேக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அப்படின்னா நீங்கள் பேசுகிறது அந்த மாதிரியெல்லாம், அதாவது அவனுக்காக ஒருத்தங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற போது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி ஓகே எனக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம டேட் பண்ணலாமான்னு கேட்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இது கனவானே தெரியலை. ஸோ நீங்கள் வந்துட்டு கன்னத்தில் கிள்ளி பார்க்குறீங்க. இல்லை வலிக்குது கனவில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு போகும்போது 2 பேரும் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு போகிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன தான் டே வந்து க்ரஷ்ஷாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கையெல்லாம் பிடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது, எல்லோரும் பார்ப்பாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு சோயாக்கிட்ட இன்னைக்கு அவன் கையை பிடிச்சாண்டி, நாங்கள் வந்துட்டு கமிட்டட் ஆகிட்டோம், நாங்கள் கப்பிள் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது நீ லவ் சொல்லிட்டியா? இல்லை நான் ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சு கேட்டாங்க, நானும் உண்மையை சொல்லிட்டேன், சேர்ந்துட்டோம் அப்படின்போது, ஒயன் எனக்கும் அப்படி அந்த குரூப்பில் ஜிமின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனை எனக்கு செட் பண்ணி வைடி அடிங்கொம்மால அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு, என்னை பார்த்தா உனக்கு என்னென்னு தோணுது, புரோக்கர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்கள் அம்மா ப்ளீஸ் டி, நான் என் க்ரஷ்ட பேசினதே பெரிய விஷயம், நான் இதில் ஜிம்ன்ட்ட வேறு பேசணுமா, ப்ளீஸ் டி நீ ஏன் போய் செட் பண்ணிக்கோடி ப்ளீஸ் டி அப்படின்போது, சரி கெஞ்சாத, என் காது வலிக்குது, சரி நீ உன் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கோ, நான் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இப்படி தான் உங்கள் லைஃப் வந்துட்டு டேங் கூட ரொம்ப ஹாப்பியாக போகுது. இன்னும் வந்து 1 இயர் காலேஜ் முடிச்சு, அப்படி 1 இயர் காலேஜ் முடிஞ்சிருச்சு, இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது 1 இயர். டே வந்துட்டு உங்களுக்கு சீனியர், டே வந்துட்டு டிகிரி படிச்சுட்ருப்பான், நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ. அப்போ வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல் இயரு. நம்ம வந்துட்டு எப்பவும் போல் தான் ஹாப்பியாக அப்படின்னா லவ்வபிள் கப்பிள்ஸ் தான் நீங்கள் தெரியுறீங்க. நீங்கள் டே அப்புறம் சோயாவும் ஜிமின் கூட கமிட் ஆகிட்டா, எப்படியோ தள்ளு முள்ளு பண்ணி கமிட்டட் ஆகிட்டா. ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்குது, உங்கள் லைஃபும் ஹாப்பியாக இருக்குது. ஒரு நாள் வந்துட்டு டே வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜேகே வந்துட்டு, என்ன மச்சான் கமிட்டட் ஆகிட்ட, எப்படி போகுது கமிட்டட் லைஃப்? அப்போ வந்துட்டு டே சொல்கிறான், நான் நினச்ச அளவுக்கு இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, இதுவரை நான் அப்படி இருந்தது கிடையாது, என்னையே மாற்றிட்டா பார்த்தியா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறான். அப்போ வந்துட்டு ஜேகே சொல்கிறான், பொண்ணுங்களுக்கு பசங்க அதாவது நீ வந்துட்டு இப்போ ஒயனை லவ் பண்ணுற, நீ வந்துட்டு இப்போ வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்து ஒயன் வந்துட்டு பொசசிவ் ஆகுவாளா, அது வந்துட்டு பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாண்டா. அதாவது பொண்ணுங்க பொசசிவானா ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்க திமிரா பேசுகிறதெல்லாம் அழகாக இருக்கும், நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு ஐடியா கொடுக்குறான். டேங்க்கும் நம்ம வந்துட்டு ஒயனோட ஆங்க்ரி ஃபேஸ் பார்த்துருக்கோம், திமிரு லைட்டாக பார்த்துருக்கோம், லவ்வபிள் ஃபேஸ் பார்த்துருக்கோம், பயந்த ஃபேஸ் பார்த்துருக்கோம், ஜெலசி ஃபேஸ் பார்த்தது கிடையாதுல, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வரதை பார்த்துட்டு, அது வேறு யாரும் இல்லை, அவனோட ஃப்ரெண்டு தான், அதாவது பெஸ்டின்ற மாதிரி சொல்லுவாங்களா அப்படி. அது அவளுக்கு தெரியும் லவ் பண்ணுறீங்கன்னு, ஸோ அவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்படி வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வரீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஜெலஸ் ஆகுது, பட் நீங்கள் வந்துட்டு எதுவும் தப்பாக எடுத்துக்கலை, அதாவது வெளியில் காமிக்காமல் உள்ளே இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அதனால் விட்டுறீங்க. ஸோ செகண்ட் டைமும் அவன் வந்துட்டு எப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரியாக்ட் பண்ணதுனால இப்போ ரியாக்ட் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸாக ஹக் பண்ணுற ரேஞ்சுக்கு நின்று பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு உங்கள் பொறுமை இழந்துட்டீங்க, போய் கேட்குறீங்க, யார் இது? அது ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட்ஸ் அவங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கோவத்தில் கேட்குறீங்களா? உடனே என்னோடய ஒயன் ஜெலஸ் ஆகுறாளா என் மேலே,
ஓயன் நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா ஜெலஸ் ஆகும்போது அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை நைஸ் பண்ணுற மாதிரி இருக்கான். அதாவது அவன் வந்துட்டு உங்களோட ஜெலஸ் ஃபேஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு கோவமாக போகும்போது அவனும் பின்னாடி வந்துட்டு சாரி ஓயன் நான் வந்துட்டு உன்னோட இந்த ஃபேஸ் பார்க்குறதுக்காக தான் இப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆனால் டேங்க் வந்துட்டு உங்கள் எப்படியெல்லாம் ஜெலஸ் பண்ணணுமோ அப்படிலாம் பண்ணுறான். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் போக போக அவனுக்கு இது ஒரு அடிக்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு என்றைக்கும் அதாவது டெய்லியும் ஏதாச்சும் ஒரு பொண்ணை ஹக் பண்ணணும், ஏதாச்சும் இல்லை அப்படி மாதிரி அவனோட வந்து தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ளே பாய் கணக்காக போயிட்டுருக்கு. சும்மா ஃப்ளட் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, அதாவது அப்படி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, அவனை கண்டிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் ஹக்கு பேசுகிறது தானே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் உங்கள் முன்னாடியே ஒரு பொண்ணை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருப்பான். அதாவது ரொம்ப டீப்பாக, அதாவது உங்களை இதுவரை கிஸ் பண்ணிட்டல, ஆனால் அந்த பொண்ணை வந்துட்டு கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷம் டேட் பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள்கிட்ட அப்படி கேட்டதும் கிடையாது. உங்கள் ஹேண்டாக இருக்கட்டும் இல்லைனா ஃபோர்ஹெட்டாக இருக்கட்டும் அப்படின்னா கிஸ் பண்ணது கிடையாது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அதாவது ஃபஸ்ட் கிஸ் மாதிரி அவனுக்கு இருக்கலாம். பட் நீங்கள் லவ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிஸ்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வந்துட்டு டேங்க அப்படி திருப்பிட்டு அவன் கன்னத்தில் வந்துட்டு ஒரு ஆரம்பிச்சிட்டு நீ உன்னோட உண்மையான உருவத்தை காட்டிட்டேல்ல, நானும் நீ வந்துட்டு ஏதோ பேசுகிற பழகிறேன்னு நினச்சேன். பட் இந்த அளவுக்கு போகணும்னு நான் நினச்சி பார்க்கல. நான் உன்னை ரொம்ப நம்பினேன். இதான் என்னோடய ஃபஸ்ட் லவ்னெல்லாம் அவங்ககிட்ட சொன்னேன். பட் நீ வந்துட்டு இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டல அப்படின்றப்ப வந்து சொல்லும்போது வேணான்னா போயிரு, நான் உண்மையெல்லாம் லவ் பண்ணல, சும்மா ஏதோ டைம் பாஸ், ஏதோ உங்ககிட்ட மட்டும் 1.5 வருஷம் டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணுங்க ஒன்று டேட் பண்ணுற இதாக இருந்தாலும் வேறு பொண்ணுங்களை வந்துட்டு ஹக் பண்ணும்போதோ பேசும்போதோ கிஸ் பண்ணும்போதோ எனக்கு எவ்வளோ ஹெவன்லி ஃபீல் ஆகுது தெரியுமா அப்படின்ற மாதிரி கணக்கில் பேசுகிறான். உங்களுக்கு வந்துட்டு இவரே நம்ம லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நிமிஷம் இதாகுது. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே இனி நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதான் போன்னு சொன்னால் போயிட வேண்டியது தான். சும்மா சிம்பதி க்ரியேட் பண்ணி என்னது நீ இப்போ சிம்பதி க்ரியேட் பண்ணேன்னா நான் உன் பின்னாடி வந்துடுவேண்ணா, எனக்கு ஒன்றும் பிடிக்கலடி போடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப இதாகுது. ஏன்னா இது உங்களோட ஃபஸ்ட் லவ் இல்லையா, அதுவும் கமிட் ஆகி அவன் வந்துட்டு இந்த அளவுக்கு அவன் போனதுனால உங்களுக்கு இன்னும் ரொம்ப பெயினாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு அந்த பெயின் ஃபீல் ஆகுது. கொஞ்சம் தள்ளி வந்ததும் உங்களுக்கு வந்துட்டு அவன் மேலே கோவம் தான் வருது. அதாவது நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணேன், உன்னை துரத்தி லவ் பண்ணேன். பட் நீ வந்துட்டு அன்றைக்கி என்கிட்ட பேசாமல் இருந்து நான் உன் கூட கமிட் ஆகாமல் இருந்தால் நான் இவ்வளோ பெயின் அனுபவிச்சிருக்க வேண்டாம். நீ தானே வந்து உண்மையை லவ் பண்ணுறியா அப்படின்னா டேட் பண்ணலாம், நீ தானே கேட்ட. இப்போது நீயே இப்படி பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு அவன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தீங்களோ, எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு அவன் மேலே வெறுப்பு இருந்துச்சோ, அதாவது பெயின், அதெல்லாமே அவன் மேலே கோவமாக மாறிச்சு. யார் சொன்னாலும் இனி அதாவது வந்துட்டு ரொம்ப நல்ல வந்தான், இவன் இப்படி பேசிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணாலும் கன்வின்ஸ் ஆகாத கோவம் அவன் மேலே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு ட்ராப் ஆகுறீங்க. ட்ராப் ஆகிட்டு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி அதுக்கு மட்டும் அட்டன் பண்ணுறீங்க. பட் இங்கே காலேஜ்லாம் வரல. இனி பேலன்ஸ் இருக்கிறது ஒன்லி 3 months. பட் நீங்கள் காலேஜ்லாம் வரல, வீட்டிலேருந்து எல்லாம் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா கேட்டும் இல்லைம்மா எனக்கு வந்துட்டு இங்கேருந்து அங்கே போக கஷ்டமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது, காலேஜில் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு எக்ஸாம் எழுத முடியாது, ஸோ வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் என்னாலும் அட்டெண்டன்ஸ் கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவை சொல்லி சமாளிச்சுட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு டேங் வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நினைக்கிறான் ஒரு சனியை ஒழிஞ்சு இல்லைன்னா சும்மா கையை பிடிச்சி தொங்கி ஏட்டே அப்படின்னு குழஞ்சி பேசுவாங்க. இப்போ அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு 2 week ஹாப்பியாக திரியிறான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமைச்சிக்கிட்டு அப்படி திரியிறான். அப்படி ஒரு 2 months பாஸ் ஆகுது. ஃபைனலாக அந்த மந்த் வருது. அவனுக்கு வந்துட்டு உங்களை ஃபீல் பண்ணுற அளவுக்கு எல்லாம் நீங்கள் ஒத்துல அந்த மாதிரி தான் நினைக்கிறான். நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் அன்றைக்கி வரீங்க. ஸோ உங்களை பார்த்தப்போ தான் உனக்கு ஞாபகம் வருது, இது ஒய்யனாச்சே நம்ம டேட் பண்ணுவோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பிரேக்கப் பண்ணதும் தெரியாமல் உங்ககிட்ட அதாவது உங்களை நினச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த பிரேக்கப் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு ஞாபகமே கிடையாது. ஸோ வந்துட்டு ஒய்யன் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சக்கரமாக பேச வரும்போது நீங்கள் வந்துட்டு அவனை எதுவுமே கவனிக்காமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, வரீங்க. அப்போ வந்துட்டு
அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. ஏன் என்ன ஆச்சு, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அவனோட மரமண்டைக்கு புத்தி வருது. அன்னைக்கு அவன் பேசினது நடந்துக்கிட்டது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, ஐயோ நான் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன்னா, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தலையை அடிச்சுட்டு அப்படி இருக்கான். அப்போ வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க, அவன் வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு அவனை பார்க்கவே இல்லை. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வந்துட்டு உங்கள் அம்மா வந்திருப்பாங்க, அம்மா கூட போவீங்க. அப்போ வந்துட்டு வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படின்னா அவன் தானே வந்துட்டு உங்களை டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ நானே ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டேன், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி அவன் வந்துட்டு மண்டையை பிடிச்சிட்ருக்கான். அவனுக்கும் அப்படி காலேஜ் டேஸ்லாம் முடியுது. காலேஜ் டேஸ் முடிஞ்சு வீட்டில் தான் இருக்கான். அவனுக்கு வந்துட்டு இருக்கிற தாட் ஃபுல்லாமே உங்களை பற்றி தான். பட் உங்கள் அட்ரஸ்லாம் அவனுக்கு தெரியாது. உங்களுக்கும் டே பற்றி எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது அவன் வந்துட்டு ரொம்ப அவனுக்கு இப்போ தான் வந்து தெரியுது அந்த பெயின், உண்மையான ட்ரூ லவ்வுக்கு பெயின். அப்புறம் வந்துட்டு அவன் வந்துட்டு உங்களை சைட் அடித்தது, உங்கள் கூட வந்தது, பேசினது, அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களை பிரேக்கப் ஒழுங்காக கூட பண்ணியிருக்க மாட்டான்ல. ஸோ நீ போகிறேன்னா போ, எனக்கு இதுக்கு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பான்ல. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு வந்துட்டு ரொம்ப இதாகுது. என்னடா நீ இவ்வளோ கேவலமாக போயிட்ட ஒரு பொண்ணு முன்னாடி, அதுவும் ஒன்று உயிருக்கு உயிராக லவ் பண்ண ஒரு பொண்ணு முன்னாடி இவ்வளோ கேவலமாக போயிட்ட இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இந்த காலேஜ் டேஸ் முடிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸும் உங்களை பற்றி தான் நினச்சிட்டு உங்களை பற்றி தான் தாட் ஓடிட்டே இருக்கு அவனுக்கு. என்னடா இப்படி பண்ணிட்டா, அவன் பாவம்டா, பேசுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி சொல்லிவிட்டு அப்படி கிறுக்கு பிடிச்ச அந்த அளவில் ரேஞ்சில் இருக்கும்போது தான் அவங்க அப்பா வந்துட்டு, என் ஆஃபீஸை இனிமேல் நீ தான் பார்த்துக்கிற, நீ தான் இனிமேல் புது சிஓ. ஸோ நான் வந்துட்டு இந்தியாவுக்கு போயிடுவேன், நீ சிஓவில் இருந்து பார்த்துக்கணும் அப்படி மாதிரி சொல்கிறான் அங்கே. ஏன்னா டேக்கு வந்துட்டு அவங்க அப்பான்னா பயம் அந்த மாதிரி. ஸோ அவனும் ஒரு பொருள் இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுடா அவள் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சேன். ஸோ அவள் இல்லைன்னா நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அவள் உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. இருக்கும்போது பார்க்காம இப்போது இருந்து அழுதேன்னா என்ன பிரயோஜனம், நம்ம இனி மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறான். அவன் கரியரை நோக்கி போகிறான். இருந்தாலும் அவங்க பற்றின தாட்ஸ் அவனுக்கு மண்டையில் ஓடிட்டே இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் லவ் அவனுக்கு தான் ஃபஸ்ட் லவ்வாக இருக்கும். பட் அந்த ஜெலஸி பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இவ்வளோ மாறி இருப்பான். ஸோ வந்துட்டு அவன் கரியரை நோக்கி போயிட்டுருக்கான். சிஓவெல்லாம் உடனே ஆக்கிட மாட்டாருங்க. கொஞ்ச நாள் வந்துட்டு மேனேஜர், எம்ப்ளாய் அந்த மாதிரி இருந்துட்டு தான் நல்ல வேலை பார்க்குறான்னு பார்த்துட்டு தான் அவங்க அப்பா வந்துட்டு சிஓ ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் பையனை நம்பி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்கள் பையன் சிஓ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் சிஓ ஆகணும், அப்போ தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம், வேறு நம்ப முடியாது. ஏன்னா பாதி ப்ராப்பர்ட்டி அவங்க பேர்லேயும் பாதி ப்ராப்பர்ட்டி அவங்க ஒய்ஃபோட பேரில் இருந்தால் மட்டும்தான் எங்களால் நம்பி இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு வேளை சிஓ ஆகி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டோங்கன்னா அவர் வந்துட்டு சரியாக நடத்தலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு வேளை 50-50 ஷேராக இருந்தாலும் இவரோட ஷேர்ஸ் வந்துட்டு டவுன் ஆகுனா அவரோட ஒய்ஃபோட ஷேர்ஸ் வந்துட்டு அப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பட்டையோட அப்பாவுக்கும் சரியாக இருக்குன்னு தான் தோணுது. அப்படி வீட்டில் வராங்க. வீட்டில் வந்துட்டு உன் பையனை கூப்பிடு. எதுக்குங்க உன் பையனை கூப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன இருக்குன்னா, உங்கள் அம்மா வந்துட்டு பொண்ணுக்கு வேறு கல்யாண வயசு ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு ஃபோட்டோ வந்துட்டு மேட்ரிமோனி, அதாவது ஒரு மேட்ரிமோனி சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க உங்கள் ஏஜ் எல்லாம் போட்டுட்டு. அப்போது டேயோட அம்மா வந்துட்டு அங்கே போய் கூப்பிட்றாங்க. உன்னை அப்பா கூப்பிட்றாங்கடா, என்ன ஏதாவது பண்ணியாடான்னு போது, இல்லை நான் எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் பயந்துட்டு தான் வரான். டேயோட அம்மாவும் கொஞ்சம் பயந்துட்டு தான் வராங்க. அப்படி இருக்கும்போது உன்னை சீவ் ஆக்கலான்னு நினச்சேன், என்னங்காச்சு இரு ஃபுல் கதையும் கேளு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, உன் பையனுக்கு மேரேஜ் ஆனால் மட்டும்தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ, பொண்ணு நான் பார்த்தார பொண்ணு நீ கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனாலையும் வேறு எதுவும் சொல்ல முடியல, அப்பா வச்சு அப்படின்ற மாதிரி. அப்போது அவங்க அப்பா வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது மேட்ரிமோனி அந்த சைடில் பார்க்கும்போது நிறைய பொண்ணை பார்க்குறாங்க. பட் யாரையுமே பிடிக்கல. உங்கள் ஃபோட்டோ அப்படி ஸ்க்ரோல் ஆகும்போது வருது.
உங்களை பார்த்தோன்னே டேயோட அப்பாவுக்கு எனக்கு தெரியல பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல குட் கேரக்டர், குட் லுக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க எதிர்பார்த்த எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்குது. ஸோ வந்துட்டு டேயோட அம்மாட்ட இந்த பொண்ணை பேசுகிறேன், நம்பர் அதில் கொடுத்துருக்காங்க, ஸோ நீ ஃபோன் பண்ணி பேசி ஓகே பண்ணி வச்சுருக்கணும் நான் வர்றதுக்கு முன்னாடி. எக்காரணத்துக்கு கொண்டும் உன் பையனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஒரு வேளை தெரிஞ்சிச்சுன்னா எப்படியும் நீ சொல்லியிருக்க மாட்டேன், அவன் தெரிஞ்சுக்கிட்டாலும் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது வந்துட்டு டே வரான். டே வந்துட்டு என்னம்மாச்சு, அது ஒன்றும் இல்லைடா, நீ வந்துட்டு உன் ஒர்க்கை பார்த்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படின்னா டேவோட அம்மாவுக்கும் பயந்தான். என்னென்னா டேவோட அப்பா வந்துட்டு கொஞ்சம் ரக டைப் அந்த மாதிரி. டேவோட அம்மா வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ மிஸ் ஒயனோட அம்மாவா? சொல்லுங்கள். இல்லை உங்களோட பொண்ணோட ஃபோட்டோ வந்துட்டு நான் மேட்ரிமோனியில் பார்த்தேன், உங்கள் பொண்ணு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கட்டி வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்கள் அம்மாவும் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது வருங்கால சிவோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹை ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, பட் நாங்கள் வந்து அப்படி கிடையாது, சரியாகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம கையில் எதுவும் இல்லை, நம்ம வந்துட்டு பெரியவங்க சரியாவாங்க அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாமே மனுஷங்க தான், ஈவன் எங்கள் வீட்டுக்காரர் தான் உங்களை வந்துட்டு ஓகே பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவுக்கும் ஹாப்பி தான். ஸோ வந்துட்டு சிஓவில் கட்டி கொடுக்குறதுனால எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் வரலாம் அந்த மாதிரி ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒயன் வர 18ஆம் தேதி உனக்கு மேரேஜ் அப்படின்ற மாதிரி. அப்போது நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, மா இன்றைக்கி 16 ஆகுது, இன்னும் 2 days தான் இருக்குது, 2 days கிடையாது, 1.5 day தான் இருக்குது, யாரை கேட்டு இந்த முடிவெல்லாம் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா, யாரை கேட்கணும், என் பொண்ணோட லைஃப்பை நான் முடிவு பண்ணால் போதும், வேறு யாரும் முடிவு பண்ண தேவையில்லை, நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிற அவ்வளோதான். அம்மா வந்துட்டு உனக்கு என்ன பண்ணாலும் நல்லது தானேம்மா பண்ணுவேன், ப்ளீஸ்மா சொல்லும்போது சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி அட்லீஸ்ட் அந்த பையனோட ஃபோட்டோ முடியாது, பேர் முடியாது, ஏம்மா ஒருவேளை இந்த பையனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு நீ கல்யாணத்தை நடத்திட்டேன்னா அவங்களுக்கு வேறு வாக்கு கொடுத்துட்டேன், ஸோ ஐயோ எங்களை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா? பண்ணிக்கிறேம்மா அப்படி சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு நர்வஸாக இருக்கீங்க. அதாவது யாராக இருக்கும் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்களா, யார் நம்மளை ட்ரீம் பாய் மாதிரி இருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு டேங்கை மறந்துட்டீங்கன்னு சொல்ல முடியாது, அவன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்களா, அதனால் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த டேங் மட்டும் இருந்துடவே கூடாது, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தின நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த டே வருது, மேரேஜ் டே. டேங் வந்துட்டு கோட் சூட்டெல்லாம் போட்டு அப்படி ஃப்ரெண்டில் நிற்கிறான். அவனுக்கு இப்போவும் உங்கள் தாட் தான் இருக்குது. நான் மட்டும் அன்னைக்கு எதுவுமே அதாவது அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிறாமல் இருந்தேன்னா இப்போ இந்த இடத்துல என் கூட ஒயன் இருந்திருப்பான், அவள் கூட நான் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படி அந்த கார்பெட்டில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஐயோ யாராக இருக்கும் சொல்லிவிட்டு உங்கள் அம்மாக்கிட்ட, அம்மா மேரேஜ் வேணாம்மா, என்ன நீ விளையாடிட்டுருக்கியா, இங்கே வர வந்ததுக்கப்புறம் வேணாம்னு சொன்னா மூடிட்டு வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்லாம் பார்க்கல அப்படி நிற்கிறீங்க. நின்றுட்டு அதை வந்துட்டு மிஸ் ஒயன் உங்களுக்கு இந்த மேரேஜில் சம்மதம் ஃபாதர், அதே மாதிரி அவங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு டேன்னு சொல்லும்போது டேன்னு கேட்கல, அவங்க வந்துட்டு வீன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு சம்மதமானு கேட்கும்போது சம்மதம், அதாவது உங்களுக்கும் வீன்னு பேர் தெரிஞ்சாலும் வீன்னு ஒருத்தன் தானே இருப்பான் உலகத்தில், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த தாட்டில் இருக்கீங்க. டேங்கும் அந்த மாதிரி தான், ஒயன்னு நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் ஏன் ஒயன் மாதிரி வராதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஓகே நீங்கள் ரிங்ஸ் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திரும்பும்போது பார்க்குறான் நீங்கள். அவனுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம் மனசில், ஐயோ என்னோடய லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு ஐயோ எவன் வேணான்னு நினச்சேன்னா அவனே என் கண்ணு முன்னால் காட்டிகிட்டே கடவுளே, ஐயோ இவனையா நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ரிங் போடணும். போட்டுட்டான் அவன் மெதுவாக. நீங்கள் வந்துட்டு அவன் கையை இறுத்தி பிடிச்சிட்டு அப்படி ஒரு அமுக்குறீங்க. அவன் கையில் அது போகலை, இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அப்படி போட்டு விட்றீங்க. அவன் கையில் வந்துட்டு அந்த மோதிரம் பட்டு லைட்டாக கீரல் விழுந்திருக்கும். ஸோ அது நீங்கள் எதுவும் பார்க்காம அந்த கீரலே பிடிச்சி வச்சுட்டு போடுறீங்க. அவனுக்கு வந்துட்டு பெயினாக இருந்தாலும்
அவன் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கிறதுனால அதெல்லாம் வெளியே காமிக்கலை. வந்துட்டு அவன் ஸ்மைல் பண்ணதுனால எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, டேயோட அம்மாவுக்கும் தெரியாது இல்லையா நீங்கள் அதை லவ் பண்ணிங்கன்னு. ஸோ வந்துட்டு எல்லோரும் முன்னாடி இருக்கிறதுனால நீங்களும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பாய் சொல்லிவிட்டு அழுத்துட்டு அப்புறம் டேயோட வீட்டுக்கு போகிறீங்க. டேயோட அம்மா வந்துட்டு ரொம்ப சாஃப்ட். உங்களுக்கு வந்துட்டு அவங்க கூட உடனே ஜெல் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த காரில் போகிற அந்த ஒரு 10 நிமிஷம் ட்ராவல்லையே நீங்களும் டேயோட அம்மாவும் ரொம்ப ஜெல்லாக்கி ரொம்ப அம்மா பொண்ணு ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. அதாவது உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, டேயோட அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணை பார்த்துருக்க மாட்டேன், இருந்தாலும் நல்ல சாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வராங்க. இப்போ எல்லாம் முடித்து ஒயன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இல்லை நான் நைட் வந்துட்டு அவ்வளோ சாப்பிட்றது கிடையாது, உச்சிக்கு சாப்பிட்டதே வயிறு ரொம்பிருச்சு சரி சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த டபுள் மீனிங் மாதிரி கேட்குறாங்க, தாங்கிடுவியா பசி அப்படின்னு மாதிரி கேட்கும்போது தாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி. அப்படின்னா நீங்கள் அது புரியாமல் போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சனையில் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, அதனால் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. அப்போ வந்துட்டு டேங்கும் கீழேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மேலே வருவான். மேலே வந்துட்டு டோர் க்ளோஸ் பண்ணதும் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உடனே ஒயன் நான் உன்னை மறுபடியும் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல ஒயன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஒயன், அன்றைக்கி நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் ஒயன், என்னை மன்னிச்சிக்கோ ஒயன்னு சொல்லும்போது மூச்சு விடாமல் அப்படி மன்னிப்பாக கேட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு வாயை மூடு, இது வந்துட்டு ஒரு ஒரு என்னதுன்னா ஒரு எனிமீஸ் இருக்கிற இடம் தான், ஓகேவா? எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணாலும் அந்த அளவுக்கு உன்னை இப்போ தான் வெறுக்கிறேன். ஸோ வெளியில் வேணால் நீ இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை இருக்கலாம், பட் இந்த கதவை தாண்டி நீ உள்ளே வந்தாலும் இல்லை நான் உள்ளே வந்தாலும் நீ யாரோ நான் யாரோ, அதாவது ஒரு எனிமி ரேஞ்ச் தான், ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு திரும்புகிறீங்க. அவனே ஒயன் நீ கோவப்பட்டால் அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் அப்படி சொல்லும்போது நீங்கள் ப்ளஷ் ஆகுறீங்க. ப்ளஷ் ஆகிட்டு இருந்தாலும் இந்த ஒரு மண்ணாங்கட்டியும் நான் கேட்கல. ஸோ உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். நான் என் வேலை தானே பார்த்துட்ருக்கேன், நான் என்னோடய பொண்டாட்டியை தானே புகழ்ந்துட்டுருக்கேன், பொண்டாட்டியாவது மயிராவது, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கோவப்படுறீங்க. ஐயோ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குடி அப்படின்னு இவங்ககிட்ட என்ன சொன்னால் திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்குறீங்க. அவனை வந்துட்டு தூங்குறான். அதாவது அவனுக்கு நீங்கள் எவ்வளோ கோவப்படுத்தினாலும் எவ்வளோ திட்டினாலும் அவனுக்கு எந்த இதுவுமே தோணலை. ஏன்னா அவன் லவ் பண்ண ஒரு பர்சன் கிடச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. நீங்களும் வந்துட்டு மார்னிங் எழும்பி அத்தைக்கு வந்துட்டு ஹெல்ப் எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ வந்துட்டு இல்லைம்மா நான் பண்ணிக்கிறேன். இல்லை என்ன இருந்தாலும் நம்ம ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம்ல, நான் பண்ணுறதுல என்ன தப்பு, ஒரு வேளை என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்கும்போது என்னம்மா சொல்லிட்டேன், எனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு ஃபீல் பண்ணேன், பட் நீ என்னோட ஒரு பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறாங்க. நீங்களும் பேக் ஹக் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு டே வந்து பார்க்குறான், பரவாயில்ல மாமியார் மருமகள் காம்போ நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், ஒயன் இதை வந்து கொடுத்துட்டு வாம்மா, போம்மா கொடுத்துட்டு வா. நானா நீ தான்மா அவனோட ஒய்ஃபு, நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேறு வழி இல்லாமல் கொடுக்குறீங்க. போட்டே வந்துட்டு பல்ல இழிச்சிட்டு வாங்குறான். அப்போது இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கல, டேபிளில் படார்னு வச்சுட்டிங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒய்யன் என்னமாச்சு, இல்லை அது கை தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. போட்டே அங்கே வந்துட்டு இழிச்சிட்டு அப்படி போகிறான். இங்கே வந்துட்டு இவனை பார்க்க எனக்கு அப்படியே காண்டாகுது. பல்ல பாரு 32 பல்ல ஈன்னு காட்டிட்டு போகிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி உங்கள் ரூமில் இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு வாரான். வந்துட்டு பொண்டாட்டி எப்படி இருக்க, பொண்டாட்டி இதெல்லாம் பல்ல தட்டி கலத்திடுவேன், கார்த்திகோ நீ என்னோட ஒய்ஃப் தானே, ஐயோ மறுபடி சொல்லாதடா எனக்கு எரிச்சல் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் ஆகுதா, அப்போ தான் திருப்பி சொல்லுவேனே பொண்டாட்டி அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பக்கத்தில் வந்துட்டு பொண்டாட்டி வச்சுருந்து என் மேலே அசந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு மெயின் பாட்டில் ஒரு மிதிக்கிறீங்க. அவன் வந்துட்டு ஐயோ பூ என்ன கொன்னாடே, ஐயோ என்ன ஒய்யன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வாலாட்டினில்ல, அவன் வாலை நறுக்கி விடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னது நறுக்கி விட்டுருவியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கோட்டு திரும்பிட்டு அப்படி வெளில உட்காந்து அப்படியே தூங்குறான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. நீங்கள் வந்துட்டு என்ன தான் இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு அவனுக்கு பிடிச்சிருக்கு,
ஸோ உங்களை பிடிச்ச பையன் இல்லையா, என்ன தான் இது பண்ணாலும் நம்ம மனசு தான் மனங்கிட்ட மனசாச்சு. ஸோ என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிக்க தான் தோணுமே தவிர அவங்கள வறுக்க தோணாது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து மன்னிச்சிட்டிங்க, பட் டேக்கிட்ட காட்டலை. அதாவது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு இப்படி அவங்ககிட்ட சண்டை போடுறது அந்த மாதிரிலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அவன் என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதா உங்கள் வேலை. அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டேக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச விஷயம் டேக்கே தெரியாமல் பார்த்துக்குறீங்க. அப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு ஒரு மீட்டிங்க்காக போயிருப்பாங்க. டேயோட அப்பா வந்துட்டு இந்தியா கிளம்பியிருப்பாங்க ஆஃபீஸ் பார்க்கணுன்னு. அதாவது டேயோட அம்மா வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு அவங்க மட்டும் போயிருக்காங்க. இப்போ வீட்டில் நீங்கள் டே மட்டும் தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக சமைக்க தெரியாது. டேயோட அம்மா தான் உங்களுக்கு குக் பண்ணி தருவாங்க, நீங்கள் சாப்பிடுவீங்க. அப்போ வந்துட்டு இவங்களும் இல்லாதனால ஐயோ எனக்கு பசிக்குதே, இப்போ தான் என் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கவும் ஒயன் அப்படி கூப்பிட்றான். நீங்கள் வந்துட்டு ஒயன் கூப்பிட்டதுனால நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. வந்துட்டு கீழே சமைச்சி வச்சுருக்கேன், வந்து சாப்பிட்டு. தெரியும் உனக்கு குக் பண்ண தெரியாதுன்னு, அதான் குக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொண்டாட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது எரிச்சலாக பார்க்குறீங்கன்னு. நீ என்ன சொன்ன, இந்த ரூம் வாசலுக்குள்ளே தான் நீ பொண்டாட்டி இல்லை, நான் புருஷன் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ தான் ரூமோட வெளியில் தானே நிற்கிறேன், வா பொண்டாட்டி சாப்பிட்லாம் சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தொங்கிட்டு வரா. இங்கே வந்துட்டு அவன் கையை உதறிட்டு, அன்றைக்கி நீ என்ன சொன்ன, எப்போவும் டேன்னு நான் தான் அவன் கையை பிடிச்சி தொங்கிட்டுன்னு தெரியுறேன் சொன்னேன், இப்போ நீ தானே தொங்கிட்டு தெரியுற அப்படி சொல்லிட்டு அவங்க வேகமாக அவங்க கையை உதறி விட்டுட்டு நீங்கள் அவங்க பாட்டுக்கு போகிறீங்க. அப்போ வந்துட்டு நான் காட்டினதோட மிச்ச மாட்டேன், நீ காட்டுறேன் சொல்லுவாங்க. பொண்ணுங்க எல்லாத்துலேயும் 2 மடங்காக திருப்பி கொடுத்துருவாங்கன்னு. ஸோ நான் உங்ககிட்ட 1% காட்டியிருந்தேன்னா நீ அது 100% காட்டிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து உங்களை சர்வ் பண்ணுறா. நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போட்டே வந்து கேட்குறா, என்ன பொண்டாட்டி பிடிச்சிருக்கு போல அப்படின்றது. கர்மம் நாக்கில் வைக்க முடியலை, இதுக்கு நானே சமைச்சிடுவேன். சரி ஓகே இப்போ சாப்பிடாம வச்சுட்டு போவோம் சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது, வயிறு வேறு சவுண்டு போடுது, நீங்கள் எதுவும் இல்லாமல் சாப்பிட்றீங்கன்னு. தெரியும் பொண்டாட்டி, எனக்கு தெரியும் நீ இப்படி தான் அடம் பிடிப்பேன்னு. எப்படியும் ஒரு நாள் என்னை வந்துட்டு என்ன வழியில் நான் கொண்டு வந்துடுவேன், வெயிட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறான். நீங்கள் வந்துட்டு அவன் போகிறவனே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ வந்து திரும்பி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஃபேஸ் வச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா அவங்ககிட்ட பேசணும்னு தோணுது, பட் அவன் பண்ணது அவ்வளோ பெரிய விஷயமா தோணுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அப்படி இருக்கீங்க. நம்ம எதுவும் காமிக்கக்கூடாது, நமக்கும் கோவம் எல்லாம் இருக்கணும், சும்மா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஆகுது. கபோர்டில் பார்க்குறீங்க, டேயோட துணியும் உங்கள் கபோர்டில் இருக்கா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேயோட துணியெல்லாம் தூக்கி போடுறீங்க, பெட்டு மேலே போடுறீங்க. போட்டுட்டு டே வந்துட்டு யாரோ என்னை அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, என்ன பொண்டாட்டி என்னை அடிக்கிறியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படி ஐஸை வந்துட்டு லைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் அங்கே இல்லை. ஸோ வந்துட்டு ஃப்ரெண்டில் பார்க்கும்போது துணியெல்லாம் பறந்துட்டு வருது. என்னது நான் கனவில் ஏதாச்சும் இருக்கேனா, துணியெல்லாம் பறந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு தூக்கி போட்டுறீங்க. அப்போட்டே வந்துட்டு பொறுமை இழந்துட்டு முன்னாடி அந்த இது முன்னாடி வந்துட்டு இப்போ உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை போது, ஓன் துணி எதுக்கு ஏன் கபோர்டில் இருக்குது, நீ என்னோட புருஷன் நான் இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, என் கபோர்டில் வேறு ஒருத்தவங்க திங்ஸ் இருக்கிறது ஒன்று எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த அவசரத்தில் புருஷன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. அவனே என்னது புருஷனா, என்னை பற்றி புருஷன் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படி டச் பண்ண வரான். அப்படின்னா உங்கள் கண்ணத்தை அப்படி பிடிக்க வரும்போது நீங்கள் வந்துட்டு அவன் கையை தட்டி விடுறீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா உங்கள் கையை வந்துட்டு உங்கள் கையை அவன் பிடிச்சி ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த கபோர்டில் வந்துட்டு உங்களை சாய்ச்சி வச்சுட்டு உங்களை முன்னாடி க்ளோஸாக நிற்கிறான். நின்றுட்டு உங்கள் ஐஸ் பார்த்துட்டு சொல்கிறான், ஏ பொண்டாட்டி உண்மையை உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, உனக்கு ஏமா லவ் இல்லைன்னு இருக்கும், வருத்தம் இருக்கும், கோவம் இருக்கலாம், பட் உன் மேலே எனக்கு ரொம்ப லவ் இருக்குடி அப்படின்ற மாதிரி கண்ணை பார்த்து சொல்கிறான். அடுத்து அவன் வந்து கேட்குறான், எப்படியும் உனக்கு என் மேலே கோவம் இருக்கலாம், பட் லவ் குறையலைன்னு எனக்கு நல்லா தெரியும்டி பொண்டாட்டி. அது சொல்லிட்டு உங்கள் கண்ணை பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு கண்ணை வந்துட்டு அப்படி க்ளோஸ் பண்ணாமல் அவங்க ஐஸை பார்க்குறீங்க.
அடுத்து நீங்கள் வந்துட்டு ஐயோ கண்டுபிடிச்சிடுவானோன்னு சொல்லிட்டு கண்ணை வந்துட்டு அப்படி சிமிட்டுறீங்களே, பார்த்தியா நீ லவ் பண்ணவன் கூட இப்படி தான் பண்ணுவான், உண்மையில் நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரியும்டி உனக்கு என்ன பிடிக்கும்னு, ஏன் நீ இப்படி மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்ளோஸ் வந்துட்டு கேட்குறேன். அப்போ நீங்கள் வந்துட்டு அப்புறம் நீ பண்ணது மட்டும் எனது உத்தமத்தன மட்டும் பண்ணேன், என்னெல்லாம் பண்ணேன், என் முன்னாடி ஒரு பொண்ணை கிஸ் கூட பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. அதாவது நீ என்ன 1.5 இயராக டேட் பண்ண, அந்த ஃபஸ்ட் கிஸ் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் க்ளோஸ் வந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட க்ளோஸாக வரேன். அதாவது இப்போ நேரமையாச்சும் ஒரு 0.6 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருந்துச்சு. பட் நீங்கள் இப்படி க்ளோஸ்ன்னு சொன்னது ரொம்ப க்ளோஸ், அவங்களோட ரொம்ப அப்படின்னா டச்சிங் அந்த இதில் இருக்குது. என்ன இவ்வளோ க்ளோஸ் இருந்தேனா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்போது, என்ன பண்ணுறடி உன் வாய்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகுது அந்த மாதிரி கேட்கும்போது, நீ என் கையை விட்டுட்டு தள்ளி நில்லு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ சொன்னி 1.5 டேட் பண்ணியிருக்கோம், அந்த பொண்ணு கிஸ் கொடுத்துட்ட, உனக்கு ஃபீலிங் நினைக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ நிற்கிறீங்களா, அவங்கள வந்துட்டு கிஸ் பண்ணுறான். அதாவது பேக்கில் நீங்கள் இருக்கீங்களா, அவங்களால போக முடியாது, கையெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கானா, ஸோ வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும், நீங்கள் பேக் கிஸ் இது பண்ணலை. ஸோ அவனுக்கு மூச்சு முடாத அளவில் வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கா கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு கையை அவன் அப்படி கிஸ் பண்ணும்போது அவனை மறந்தபடி கையை வந்துட்டு லூஸாக ஹோல்ட் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டு கையை தள்ளிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு போகும்போது பின்னாடி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு தான் போகிறீங்க. அதாவது டேக்கு நல்லாவே புரியுது, அவனுக்கு ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருப்பான் அவங்க ஐ டு ஐ பார்க்கும்போதே. ஸோ வந்துட்டு அவனுக்கும் தெரிஞ்சிச்சு அவளுக்கு என் மேலே கோவம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ அவன் வந்துட்டு நினச்சி பார்க்குறான், அவன் வந்துட்டு அந்த காலேஜ் டைமில் வந்துட்டு கிஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டான், அப்படி அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு சும்மா ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் இருப்பான். பட் ஃப்ளட் பண்ணியிருக்கான், டச்சிங் அதெல்லாம் பண்ணியிருக்கான். அப்படின்னா கை அப்படி ஹிப் அந்த மாதிரி தான், அவ்வளோ க்ளோஸாலாம் இல்லை. பட் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அது தெரிஞ்சிருக்கும், அப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரியெல்லாம். ஏன்னா அவன் அந்த நிலமையில் இருந்தான், அதாவது அந்த மைண்ட் செட்டில் இருந்தானே தவிர்த்து தப்பெல்லாம் பண்ணல, உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சது. ஸோ வந்துட்டு இப்போ உங்களுக்கும் பிடிச்ச விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சா. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு போகும்போது திரும்பி பார்த்துட்டு தான் போவீங்க. ஸோ அவனும் பார்க்குறான், அப்படியே அவனும் ஸ்மைல் பண்ணுறான். சரி ஓகே பாய் மிஸ். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் போச்சு. எப்படி இருக்குன்னு தெரியலை, இடையில சண்டை வந்த மாதிரிலாம் போடணும்னு நினச்சேன், பட் வந்தான்னு தெரியல. இதுக்கு வந்துட்டு பார்ட் 2 வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சொல்லுங்கள், பார்ட் 2 வேணும்னா கண்டிப்பாக போட்டுடலாம். எனக்கே கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே பாய் ஆர்மீஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடையில வந்துட்டு ஏதாச்சும் திக்கி பேசியிருந்தேனோ, இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலோ, இல்லைனா வார்த்தை வந்துட்டு தெளிவில்லைனாலோ மன்னிச்சிக்கோங்க, நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். பாய் ஆர்மீஸ்.